சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த சமயத்தில் சமூக வலைதளத்தில் கர்நாடக காங்கிரஸ் பதிவிட்டுள்ள கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதில் மனித குலத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அமைதி என்ற காந்தியின் கருத்தை மேற்கோள் காட்டி பதிவிடப்பட்டது. இந்த நேரத்தில் இதுபோன்ற கருத்தை பதிவிட்டது சர்ச்சைக்குள்ளானது. இது தொடர்பாக பேசிய கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா, காங்கிரஸ் இவ்வாறு பதிவு செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சித்தராமையா ஆகியோர் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகள் உடன் நிற்கிறதா அல்லது இந்தியாவுடன் நிற்கிறதா என்று விஜயேந்திரா கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து சர்ச்சைக்குரிய அந்த பதிவை கர்நாடகா காங்கிரஸ் நீக்கியது. அதனைத் தொடர்ந்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ், பெஹல்காமில் கோழைத்தனமான நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு உலகின் வலிமையான விமானப்படையாக கருதப்படும் இந்தியாவின் விமானப்படை தகுந்த பதிலடியை கொடுத்துள்ளது. அரசாங்கத்துடனும் பாதுகாப்பு படையினருடனும் நிற்கிறோம் என்று சமாளித்துள்ளது.